Hello friends, welcome back to our channel. Happy Aurum. தமிழ்லயே பார்த்திருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு எஸ் இந்தியால இருந்து அம்மாவும் மாமியாரும் பாச மழையா ஒரு 50 கிலோ வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு அன்பேக்கிங் பண்ண போறோம். இதோ பாருங்க, இதுல வந்து மொத்தமா 50 கிலோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 50 கிலோ வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து எங்க கையில வந்துச்சு, நாங்க என்ன கொரியர்ல அனுப்பிச்சோம், என்ன காஸ்ட் ஆச்சுலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க எந்த கொரியர்லாம் அனுப்பிச்சின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த வீடியோல நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம், மேபி நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆஸ் யூஷுவல் இந்தியா போஸ்ட்ல தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். இது டோட்டல் வெயிட் நான் சொன்ன மாதிரி 50 kgs. இதுக்கு காஸ்ட் வந்து எவ்வளவு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 14,500, அதாவது 14,500 ரூபாய் தான் ஆச்சு. இதே 50 கிலோ நம்ம வேற கொரியர்ல பண்ணியிருந்தா கண்டிப்பா பயங்கரமா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நாங்க எப்படியும் சேஃபர் சைடா இந்தியா போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணிக்கிட்டோம். எப்படி வந்து டெலிவரி அந்த டைம் பீரியடும் வந்து நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க. நாங்க லாஸ்ட் கொரியர் வந்து எங்களுக்கு ஒரு 6-7 டேஸ்ல எங்க கையில ரீச் ஆயிடுச்சு. பட் இது வந்து நாங்க தீபாவளிக்கு வந்து 3 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி 3 வீக்ஸ் முன்னாடியே நாங்க வந்து கொரியர் போட்டோம். பட் இது வந்து எங்களுக்கு 3 வீக்ஸ் கழிச்சு தான் எங்கள் கையிலேயே கிடச்சிது. ஏன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ நிறைய ஆர்டர் வந்துருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கரெக்டாக 3 வீக்ஸ் ஆகிடுச்சு எங்கள் கையில் வர்றதுக்கு. இதுதான் வந்து ரொம்ப லேட்டாக எங்களுக்கு கிடைச்ச கொரியர் நாங்கள் இது வரைக்கும் பண்ணதுலையே. ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த டைம் அப்போ போடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போட்டு எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து சென்னையிலேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து சிங்கப்பூர் வந்து ஃபைனலி எங்கள் கையில் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொட்டியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படியே வச்சு ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. ஓகே, பாக்ஸ் நம்பர் 1. ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்து சில பல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கிறோம். இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஆனால் இதில் பாருங்க, இது வந்து எங்க அம்மா நிலானிக்காக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. செம்ம கியூட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பாட்டிங்க அன்பு தொல்லைகள். நிலானிக்கா வந்து இந்த பொட்டி வந்ததை ஃபர்ஸ்ட் இதை தான் எடுத்துன்னு ஓடிட்டா. ஸோ சூப்பர் டூப்பர் கியூட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஓட்ட வடை வந்திருக்கு. பட் எங்களுக்கு வந்து இப்போ உடஞ்ச வடையா வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 3 வீக்ஸ் கழிச்சு தான் இது ரிசீவ் ஆச்சு, அதனால எங்களுக்கு உடஞ்ச வடையா வந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆக்சுவலா இந்த 3 வாரத்துல நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பட் அதிரசம் மட்டும் நாங்கள் ரிசீவ் பண்ணும் போது நல்லா இருந்துச்சு. தீபாவளிக்குலாம் கூட நல்லா இருந்துச்சு. இது தீபாவளி முடிஞ்சு ஒரு 1 or 2 days கழிச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து லைட்டாக அது சிகிடு ஸ்மெல் வந்ததுன்றதுனால நாங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ அதிரசம் மட்டும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு 3 வீக்ஸ் கழிச்சு வந்ததுனால. மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பராக எம்மியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹோம்மேட். எங்கள் அம்மாவும் மாமியாரும் வந்து பண்ணி கொடுத்தது தான். ஸோ அதனால டேஸ்ட் செம சூப்பராக இருக்கு. எங்கள் மாமா தான் வந்து ஹோம்மேட் பைத்தியம். பட் நான் அப்படி கிடையாது, எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது வந்து எங்கள் அம்மா கொடுத்தது ஓட்ட வடை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து பொரி விலங்கா உருண்டை. இது எல்லாமே வந்து எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் இலையில வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்பிச்சது. அவங்க தான் வந்து இதில் ஸ்பெஷாலிட்டி சூப்பராக செஞ்சுருப்பாங்க. இது எத்தனை நாள் ஆனாலும் ஆனால் கெடாது. ஸோ அது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இருங்க நான் பலகாரத்தையே காட்டுறேன். இதெல்லாம் வந்து தீபாவளி சீர். எங்கள் மாமாவுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க எங்கள் அம்மா. இது வந்து முறுக்கு. ஸோ முறுக்கும் வந்து முறுக்கி வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க, ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடையாராண்ட பவன்லேருந்து காஜு கத்லி தான். ஸோ காஜு கத்லியும் வந்து 3 வாரம் கழிச்சு வந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நாங்கள் கூட கெட்டு போயிருக்கோம்னு நினச்சோம், பட் சூப்பர் டூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஓமப்பொடியா ஏதோ ஒரு மிக்சர். இதுவும் வந்து எங்கள் வீட்லேயே செஞ்சு பேக் பண்ணது தான். ஸோ இது வந்து நிலானிகா குட்டிக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. வேற என்ன இருக்கு, நிலானிகா குட்டிக்கு தான். இங்க பாருங்க,
அவங்க கையில் கிடச்சதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ். அவள் வந்து குட்டி குட்டியாக கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுட்டே இருப்பாளாம், அதனால கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுவும் வந்து இந்த நிலானிகா குட்டிக்கு தான். இங்கே பாருங்க, அந்த கார்ன் இருக்கோம்ல, எண்ணெயில் நம்ம பொரிச்சு கொடுப்போமே, ஸோ அந்த கார்ன் வந்து கொஞ்சம் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலானிகா குட்டிக்கும் எங்கள் மாமாக்கும் இங்கே பாருங்க, இது வந்து வீட்லேயே போட்ட வத்தல். ஸோ இது வந்து கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2 வீட்லேயும் எனக்கு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் வந்து பாசமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆமாம், ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஹோம்மேடு ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நானும் வந்து அப்படியே கோ வித் த ஃப்ளோ மாதிரி இவங்களோடய சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேர்க்கடலை உருண்டை. அது வந்து வீட்டில் செஞ்சது. இது வந்து கடையிலேயே வாங்கி சும்மா அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறமா இங்கே பாருங்க, ஸோ இது வந்து பருப்பு பொடி. எனக்கு வந்து இந்த பருப்பு பொடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு. சூப்பராக வந்து இருக்கும். நெய் ஊற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பொடி. அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது வந்து டைமண்ட் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. இது வந்து கோதுமை மாவில் வந்து எங்கள் அம்மா செய்வாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்து அமிச்சாங்க. நாங்கள் வந்ததுமே வந்து சாப்பிட்டுட்டு இவ்வளோதான் வந்து பேலன்ஸே இருக்குது. நிலானிக்காவும் வந்து ஊற வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இது அதுக்கப்புறமா எப்பயும் போல் எங்களோட ஃபேவரெட் வந்து தேன் மிட்டாய். ஸோ தேன் மிட்டாய் வந்து கொஞ்சம் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஸ்நாக்ஸ் டப்பா ஓவர். இதுலேயே வந்து நிலானிகாக்கு கொஞ்சம் டாய்ஸும் வந்து இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரையில் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிலானிகா டாய்ஸ் காட்டும் போதும் ட்ரெஸ் காட்டும் போதும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரையில் தான். இதெல்லாம் வந்து புக்ஸு, அந்த புக் செட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு எதனா ஒரு vlogல இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து புக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஹங்க்ரி பிரெயின் தெரியும்னு நினைக்கிறேன். ஹங்க்ரி பிரெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ளாஷ் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஷேப் அண்ட் கலர் ஸ்டாக்கிங் போர்டு வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரை தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த ட்ரெயின் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து எங்கள் அம்மா வந்து பொரியெல்லாம் வேற குத்தமிச்சிருக்காங்க. ஆனால் பொரியெல்லாம் பாருங்கள், பொரி மட்டும் கொட்டிடுச்சு, கிழிஞ்சு போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிலானிகாக்கு வந்து இந்த ஷேப் போர்டும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உட்டன் போர்டு, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரை தான். அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்து நிலானிகாக்கு கொஞ்சம் பேங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் பேண்ட் வந்து கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டி வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இதுதான் வந்து பாக்ஸ் 2. இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் பாக்ஸ் இதுதான். அந்த 50 கிலோவில் ஒரு 20 கிலோ 25 கிலோ வந்து இதுவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ். ஸோ நான் சும்மா வந்து டக்குன்னு என்ன நான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த கவர் ஃபுல்லுமே தெரியுதா உங்களுக்கு? சோம்பு, பட்டை, அந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், மிளகு. ஸோ எங்கள் மாமனார் வந்து எப்பயுமே சொல்லுவார், நீங்கள் 2 பேர் இருந்தாலும் மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கணும். ஸோ அதனால எப்பயும் வந்து எங்கள் பாக்ஸில் மிளகு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. மிளகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்ட்டு இவ்வளோ மிளகு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பட் நாங்கள் நிறைய மிளகு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஈஸியாக காலி ஆகிடும். அதுக்கப்புறமா இது உள்ள என்ன இருக்குன்னு நானே இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது என்னது மாமா? இட்லி பொடியா? பார்த்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்டே, எனக்கு தெரியல. ஸோ இது வந்து இட்லி பொடி. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ஹோம்மேடு. இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா கொடுக்கல, எங்கள் வந்து மாமியார் கொடுத்துருக்காங்க. அவங்களே காய வச்சு அரைச்சி அப்படியே பாசத்தெல்லாம் போட்டு அப்படியே கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியில் சிக்னேச்சர் டிஷ் வந்து இட்லி பொடி. எங்கள் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அவங்க கையில் என்னென்னலாம் கிடச்சதோ கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. பெருங்காயம். இது வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து காய வச்சு பவுடராக்கி
கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து வேலை மிச்சம். தேங்க்ஸ் மாமியாரே. அதுக்கப்புறமா கடுகு இதெல்லாம் இங்கேயே கிடைக்கும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் கிடைக்கும், பட் இருந்தாலும் அவங்க வந்து போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஜாலியாக நாங்களும் இந்தியாவிலேருந்து என்னடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வெந்தயம், இது வந்து சுக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு இப்படிதான் வந்து பேக் பண்ணுவாங்க. ஆமாம், இதுக்குள்ளேயே வந்து ஒரு 2-3 பேக் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பிச்சுக்கும் சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக கொரியரில் போட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்து எல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுளான்றதுனால நாங்கள் இந்தியா போஸ்ட்டில் போடுறோம். இவ்வளோ 50 கிலோலாம் வந்து நம்மளால ப்ரைவேட்டில் போட முடியாது. ஸோ இந்தியா போஸ்ட்டில் போடுறதுனால நம்மளே தான் எல்லா பேக்கிங்கும் பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்னென்ன வைக்கிறீங்கன்றது மட்டும் செக் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து எழுதியிருக்காங்கல்ல ராகி மாவு, இது எல்லாமே வீட்டு தான். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் இங்கேயே கூட மில் இருக்குல்ல அரைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த அளவு தெரியாது, நான் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கணுன்ற போது இப்போ மிலானிகா குட்டி இருக்கா. ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால எங்கள் மாமியாரும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவங்களே நமக்கு அரைச்சி அப்படியே பாசமாக கொடுத்து அனுப்புறத நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து இது என்ன மாமா, உளுத்தம் பருப்பு இவ்வளோண்டு கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓ வெயிட் 10 வெயிட்டுக்காகவோ இல்ல இருக்கும், மெயின்ல எங்கனா இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். கவர்ல போட்டு தெரியல, கொஞ்சோண்டு வந்து உளுத்தம் பருப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்க ஓபன் பண்ணல, ஸோ அதனால எங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரகம் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கும் சேம் மிளகு ஸ்டோரியே தான். நிறைய சீரகம் சாப்பிடணும்னு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து அரிசி மாவு. இது வந்து 3 கிலோவோ 4 கிலோவோ கொடுத்து அமைச்சிருக்காங்க அரிசி மாவு. எதுக்கு? புட்டு. இது வந்து இடியாப்பம் புட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு இடியாப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இடியாப்பம் செய்யறதுக்காக அரிசி மாவு கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ இதுவும் வந்து வீட்லேயே அரைச்சது. எங்கள் மாமா பின்னாடிலேருந்து வீட்டில் அரைச்சிடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இங்கேயே கிடைக்கும். பட் வந்து எங்களுக்கு ஹோம்மேடாக இருக்கிறது வந்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேக்கெட் ஐட்டம்ஸை விட என்னைக்கா இருந்தாலும் ஹோம்மேட் வந்து கொஞ்சம் ஹெல்தியில். ஸோ கில்ட் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்லாம். அதனால தான் வந்து ஹோம்மேடே வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, கொரியர் சார்ஜ் ஆக தான் செய்யும். எண்ட் ஆஃப் த டே ஹெல்த்து தானே இம்பார்ட்டண்ட். அதனால எல்லாமே ஊர்லேருந்தே எடுத்துன்னு வந்துடுறது. இது வரைக்கும் நாங்கள் சிங்கப்பூர் இத்தனை வருஷம் இருந்துமே நாங்கள் இப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இத்தனை நாள் வந்து ஊர்லேருந்து வரும்போதே இந்த மாதிரி கிராசரிலாம் எல்லாரும் மாறி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இப்போ கொரோனா டைமுன்றதுனால தான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொரியரெல்லாம் கண்டுபிடிச்சி அது வழியாக வந்து வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக புளி இருக்குது இதுக்குள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்தில் காய்ச்ச புளி தான். ஸோ மரத்தில் காய்ச்ச புளின்னா சொல்லுவாங்க, மரத்தில் பழுத்த புளி. அதை வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க வருஷம் வருஷம். கொட்டை எடுத்த புளி, கொட்டை எடுக்காத புளி. இது வந்து கொட்டை எடுத்த புளி. ஏன்னா எங்க அம்மா வந்து பொண்ணு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அழகா பொண்ணு வேலையே செய்யக்கூடாதுமா, சமைக்க கூட அம்மாவும் அப்படிதான் மாமா. ஸோ இது வந்து இதுவும் பாத்தீங்களா, இதுவும் ஹோம்மேட் புளி தான், எங்க மரத்திலேயே காய்ச்ச புளி தான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்படிதான் கொடுப்பாங்க. ஒரு பேகு, அதுக்குள்ள ஒரு கவரு, அதுக்குள்ள கவருக்குள்ளதான் எங்களுக்கு ஸ்டாக்கே வரும். இந்த கவர் கிழிஞ்சிருக்கு மாமா. அப்படி பேக் பண்ணியுமே இங்க பாருங்க கொஞ்சம் வந்து ஓட்டை ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு. ஸோ இது வந்து எங்கள் மாமியாரோட ஒரு சீக்ரெட் ரெசிபி. நானும் இங்கே வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த மாவில் வர மாதிரி சாஃப்ட்னஸ் வரவே மாட்டுது. ஏன்னா இதில் நிறைய வந்து கோதுமை, மக்காசோளம், சோளம், என்னென்னமோ சோயா இதெல்லாம் வந்து போட்டு அரைப்பாங்க. ஸோ இது வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதனால இது வந்து எங்கள் மாமியாரோட சிக்னேச்சர் மாவு. டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும்.
அவங்க அம்மா விட்டு கொடுக்குறாங்களா? இப்போ வந்து எங்க அத்தை வீடியோ பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்ப்பீங்க, அப்படிதானே? டேஸ்ட் தான் மேட்டர். ஆமா, டேஸ்ட் தான் மேட்டர். டேஸ்ட் வந்து செம்மையா சூப்பரா இருக்கும் சப்பாத்தி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேக் உள்ள வந்து இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அரைச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, எங்க வீட்லயே நிறைய செலவாகிற பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பொருள் தான். பேக் கிடையாது. இங்க பாருங்க, அப்படி என்ன பொருள்? வேர்க்கடலை. ஆமா, எனக்கும் வேர்க்கடலை சட்னினா உயிர், எங்க மாமாக்கும் உயிர். இப்ப அடுத்து இந்த நிலானிகா குட்டியும் வேர்க்கடலை சட்னினா அப்படி சாப்பிடுது. ஸோ இந்த வேர்க்கடலை பயிரும் வந்து எங்க நிலத்திலேயே வந்து விளைஞ்சதுதான். ஸோ அதனால இவ்வளோ கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. எங்க கிட்ட வந்து வேர்க்கடலை எவ்வளவு கொடுத்தாலும் இந்த வீட்டுல மட்டும் பத்தாது. ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு இது வந்து 4 கிலோவோ 3 கிலோவோ கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து மிஞ்சி போனா ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் வர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது ஓகே, அவ்வளோதான் வந்து கிராசரி ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட் வந்து சில பல ட்ரெஸ்ஸஸும் அதுக்கப்புறம் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் நம்பர் 3. ஸோ இது வந்து ரொம்ப அடிப்பட்ட பாக்ஸ். இதுதான் ஏன்னா கொஞ்சம் நசுங்கி பூசுங்கி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கூட பார்த்தீங்களா, இது வந்து செல்ஃபோன் போடுறதா. இந்த சிங்கப்பூர்ல வந்து ஆணியே இருக்காது, ஆனாலும் எங்க அம்மா வந்து இதை வந்து மாட்டி செல்ஃபோன் போடணும்னு குத்தமிச்சிருக்காங்க. மேபி அந்த ஹூக் இருக்கும்ல, அதை ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இதை வேணா மாட்டி வைப்போம் அவங்க ஆசைக்காக. இதையும் எங்க நிலானிகா குட்டி ஓட்ட விடுவோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இதுல வந்து கொஞ்சம் சாமான்லாம் வந்து வாங்கியிருக்கிறோம். இங்க பாருங்க, இது வந்து அந்த குக்கருக்கான கேஸ்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து மூடி மட்டும் இருக்கு. இது வந்து ஆப்பக்கடாயோட மூடி. இது வந்து புது ஆப்பக்கடாய் பறந்துருச்சு, புது ஆப்பக்கடாய். ஸோ எங்க வீட்டில் ஆப்போலாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இரும்பு கடாய் வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, ஸோ என்னமோ இது வந்து ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ளிப்கார்ட்ல இருந்து. ஓ, என்ன சொல்லமாமா, இங்க பாருங்க, நிலானிகா குட்டிக்கு சொப்பு சாமா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆக்சுவலா எங்க வீட்டுல ஒரு 2 குட்டி இருக்குங்க. குட்டினா வந்து ராதா சிவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதெல்லாம் நிலானிகாக்கு வந்து வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடிருக்கியா மணி? ஸோ 90s கிட்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி கிட்ஸ் கூட விளையாடி இருப்பீங்க. யாரெல்லாம் இந்த சொப்பு சாமானை வச்சு விளையாடி இருக்கீங்களோ அவங்களாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா சில பல பொட்டுலாம் வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. இது வந்து பாருங்க, இது வந்து நான் அந்த சில்வர் ஸ்ட்ரா வந்து கேட்டிருந்தேன். ஸோ சில்வர் ஸ்ட்ரா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதில் அதான் இருக்குது. இது நிலானிகா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னும் அவளும் பார்க்கல, நாங்களும் இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இடியாப்ப குழலா, இந்த மாதிரி முறுக்கு குழல் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இது இடியாப்பத்துக்காக கேட்டிருந்தேன். ஸோ இது, அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, மாஸ்க் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே நிறைய மாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதையும் காலி பண்ணல. பட் இருந்தாலும் இதுதான் வந்து பேரண்டிங் பாசம், பேரண்ட் பாசம். ஸோ அதனால மாஸ்க் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது விளக்குக்கு திரி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களா போட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் வந்து இப்போ எங்க மாமாவுக்கு வந்து ஒரு நியூ அடிக்ஷன் வந்திருக்கு. அடிக்ஷன் இல்லை, ஒரு ஆசை. ஸோ அது ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கான். ஏன்னா இப்போல்லாம் ஆஃபீஸில் போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்களா பிள்ளைய, அதனால வந்து ஃபில்டர் காஃபி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் ஃபில்டர் காஃபி.
ஃபுல்லா ஃபில்டர் காஃபி வேணும்னு கேட்டதோ எங்க மாமியார் பண்ற அலப்பறைய பாக்குறீங்களா? இதுலதான் குடிக்கணும்னு சொல்லிட்டு இத வந்து வாங்கி கொடுத்தா. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு மாமா, அது வாயாலே சொல்லு. இல்லடா, அது வந்து எதாச்சியா நடந்த ஸ்டோரி. இப்ப இந்த சீனை பார்க்கும்போது எங்க மாமியார் வந்து கெக்க சிரிச்சுக்கிட்டே இந்தியால வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபில்டர் காஃபி இதெல்லாம் வந்து கேட்டதும் இதை போய் குடுகுடுன்னு ஓடி போய் பிள்ளைக்கு மட்டும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துட்டு என்ன மறந்துட்டாங்க. நான் உடனே அது என்ன ஒரு செட்டு எப்படி எனக்கு எங்க அப்படின்னு கேட்டப்ப, மா நீ காஃபியே குடிக்க மாட்டேனாமா அதனாலதான் வாங்கிட்டு வரலன்னா சொன்னாங்க. ஆனா அது உண்மைதான், நான் காஃபிலாம் வந்து அவ்வளவா குடிக்க மாட்டோம் ரெண்டு பேருமே. ஸோ அதனால ஒன்று போதுன்னு நினைச்சாங்க. ஆனாலும் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் டே போயிட்டு எனக்கும் வாங்கி ரெண்டுமா வந்து அனுப்பி இருக்கிறாங்க. வாங்குறது பிரச்சனை இல்லை, இதை மெயின்டைன் பண்றது பெரிய பிரச்சனை. இது மெயின்டைன் பண்றது தான் பெரிய விஷயம். இந்த டபரா செட்டு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ட்ரெடிஷனல் மணக்க காஃபி டபரா செட்ல எக்ஸ்ட்ரா வேலைங்க. இப்ப இதையும் வந்து காலையில வச்சு காஃபிலாம் வந்து அவ்வளவா குடிக்க மாட்டோம். ஸோ எப்பெல்லாம் ஆசை வரும்போது தான் அந்த ஃபில்டர் காஃபிலாம் வந்து குடிக்கணும். ஸோ அதுக்காக ஃபில்டர் காஃபி வந்து ஃபில்டர் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் டபரா செட்டு பார்த்தீங்க, அதில் போட்டு குடிக்கிறதுக்காக காஃபி தூள் வந்து வாங்கி அமைச்சிருக்காங்க. இதுவும் வந்து அந்த காஃபி கொட்டை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னாடி தான் நம்ம மறைச்சு கொடுப்பாங்க. அது மேல அதுக்குள்ள கூட ஒன்று ஆட் பண்ணுவாங்க, சுக்கரி. நம்ம காஃபி குடிச்சாதானே தெரியும். நம்ம ரெடிமேட் நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிக்கிறோம், ஃபில்டர் காஃபி தான் ட்ரை பண்ண போறோம். ஆமா. ஏன்னா யூசுவலா நான் வந்து ஏதோ ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் போனாலுமே எனக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ சொல்லுவாங்களே, நாங்க ஏதாவது ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் போனாலுமே அந்த கடைசியா ஃபினிஷிங் டச் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வீட்லயே ட்ரை பண்ணலாம் சொன்னோடனே எங்க அம்மா எங்க ஊர்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபில்டர் காஃபி அங்கேயே அரைச்சி கொடுப்பாங்க, காஃபி பவுடர். ஸோ அது என்ன சக்கரி என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வாயில வருது, அந்த ஞாபகம் இல்லை. சிக்கர்லாம் இல்லை, சிக்கரி என்னவோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காஃபி ப்ளஸ் அந்த காம்பினேஷன் அந்த ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இது ஃபில்டர் காஃபி தூள் வந்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு இந்த டப்பாக்குள்ள? நெக்ஸ்ட் வந்து சும்மா வந்து ஸ்லிப்பர், இந்த அக்குபஞ்சர் ஸ்லிப்பர் வந்து கேட்டிருந்தோம். ஸோ ஸ்லிப்பர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வெடிப்புலாம் வந்து வரது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீட்டிலையே போடுறதுக்காக அக்குபஞ்சர் செல்ஃப் வந்து கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இங்க பாருமாமா என்னென்னவா போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து இன்னும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்படியே டம்ப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் என்னோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நைக்காவில் நான் ஆர்டர் பண்ண காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. நான் இதை வந்து இப்போ காட்டுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்னோட ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எனக்கும் எங்கள் மாமா தான் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்ததே தான் வந்து கொடுத்தானப்ப சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் வந்து வெயிட் குறையிறேன்ற பேரில் ஒரு நாள் ஒரு சைஸில் இருக்கிறதுனால புது ட்ரெஸ்லாம் வந்து எதுவும் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வரல இந்தியாவிலேருந்து. ஸோ பட் நிலானிக்காவுக்கு மட்டும் இங்கே பாருங்கள், நீங்கள் தீபாவளியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் பட்டு ஆக்சுவலாக இது. ஸோ ஒரிஜினல் பட்டில் வந்து நிலானிக்காவுக்கு பட்டு பாவாடை தச்சு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீங்கள் அவள் போட்டிருக்கிறத தீபாவளி விலாக் வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக அளவெல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்களே குத்து மதிப்பாக தச்சு கொடுத்து அனுப்பிச்சாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்களும் தீபாவளிக்கு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பாவாடை சட்டை. இதெல்லாம் வந்து இந்த பாட்டிங்களோட ஆசைகள். ஸோ இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து நிலானிக்கா 6th month பர்த்டேல போட்ட ட்ரெஸ்ஸு. இதை எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நான் வந்து ஏதோ ஒன்று வாங்கினாலும் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவேன். ஸோ நிலானிக்காவோட ட்ரெஸ்ஸஸும் வந்து அப்படி தான், எல்லா ட்ரெஸ்ஸும் நிறைய வாட்டி போட்டு தான் வந்து அடிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து என்னோட ஓல்டு ட்ரெஸ். இதெல்லாம் நான் எந்த ஜென்மத்தில் போட போகிறேன்னு தெரியல. பட் இப்போ வந்து பட்டுது, பட் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வெயிட் லாஸோட மோட்டிவேஷனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதை வந்து நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன காஜல் யூஸ் பண்ணுறீங்க, ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது.
ஸோ அந்த வீடியோ வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த 50 கிலோ வீடியோ வந்து இப்போ முடிச்சுப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். நீங்களும் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து அஃபோர்டபுளாக அனுப்பணும்னா இந்தியா போஸ்ட் வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு மாமா என்ன பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன்.